எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லார் தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே ஒன்றும் அளவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி 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 அருள் சிவ நெறிசார் அருட்பெரும் நிலைவாழ் அருள் சிவபதியார் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனமின்றிக பரத்திரனிலே பொருளாய் ஆனலின் பொருந்திய அருட்பெரும் ஜோதி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளிமை அரை சிசையோங்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி முதல் வணக்கம் எங்கள் வள்ளலாருக்கே முதல் வணக்கம் எங்கள் வள்ளலாருக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே புகழ் மணக்கும் அவர் பெயர் சொன்னார் உச்சுரிந்தே பாடி வரும் முதல் வணக்கம் எங்கள் வள்ளலாருக்கே மருதூரில் அவதரித்த எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து எல்லாம் செயல்கூடும் மெய்யன்பர்களே, வள்ளல் பெருமானின் தைப்பூச விழாவினுடைய இரண்டாவது நாளாக மாலை நிகழ்ச்சிகள் இந்த திருவருட்பா இனிமையோடு தொடங்க இருக்கிறது. நேற்றைய மாலை பொழுதை அன்பிற்குரிய ஐயா மலையூர் சதாசிவம் அவர்கள் தன்னுடைய இசையால் உலகெங்கும் வலம் வந்தவர் இங்கே வந்து அலங்கரித்திருந்தார். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை போலவே பாட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதில் நிறுத்தி எப்போதும் பயிற்சி செய்து அவரிடமும் நிச்சயமாக ஒரு விசுவாசமாக இருப்பதை நேற்றே நான் பார்த்தேன். உங்களுடைய அருள் இருக்குமேயானால் நான் உங்களைப் போல வளர்ந்து
உங்களுடைய அடிச்சுவட்டில் பயணிப்பேன் என்பதையும் அவர் தெரிவித்துக் கொண்டிருந்தார். இந்த தலைமுறையில் இசையை, அதுவும் அல்பாவை பாடுவதற்குரியவர்களை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். எங்கோ ஒரு இடத்துல தேவாரத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, திருவாசகத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லது வேற ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க ஒரு ராகத்தில் சொல்லுவாங்க, அது அப்படியே சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமானுடைய பாடலை பாட வேண்டும் என்று சொன்னாலே கொஞ்சமாவது சிவபுண்ணியம் இல்லைன்னா வள்ளல் பெருமானுடைய பாடலை பாட முடியாது. ஆமா, சுத்த சைவமா இல்லாம மனதில் அவங்கள சரியாக உள்வாங்கவில்லை என்று சொன்னால் அது சித்திக்காது. அதெல்லாம் வள்ளலார்கிட்ட அந்த அதெல்லாம் நீங்க அவரை எப்படி எவ்வுயிர் எண்ணினா உயிருக்கு அப்படி அளிக்கிற அந்த உயிர் எப்படி நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வருவார். அந்த உயிர் நான் ரொம்ப சாமர்த்தியசாலி நினைச்சுன்னா கஷ்டம். ஐயா, உங்களுடைய கருணையால் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன், உங்களுடைய கருணையால் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன், உங்களுடைய அருளால் நான் இந்த பணியை தொடங்குகிறேன் என்பதை முன்னிறுத்தி இருப்பீர்களே. ஆனால் மணிவாசகப் பெருமான் சொல்லுவார், அருள் செய்தான் தவம் செய்தேன், தவம் செய்தேன் அருள் செய்தான், தவம் செய்தேன் அருள் செய்தான். அதான் உண்மை இல்லை. தவம் செய்ததுனாலே அருள் செய்தான் இல்லை, அருள் செய்தான் தவம் செய்தேன். அவன் அருள் செய்ததுனாலதான் நான் தவம் செஞ்சேன். நான் தவம் செஞ்சதுனால அவன் அருள் செய்யலை. ஏன்னா அவன் அருள் செய்யலைன்னா நான் தவம் செய்ய முடியாது. நான் தவம் செஞ்சதுனால என்னை பாராட்டி அவன் அருள் செஞ்சானா? இல்லை, அவன் அருள் செய்ததனால் நான் தவம் செய்தேன். அதை போல வள்ளல் பெருமானை இவர்கள் உள்வாங்கிக் கொண்ட காரணத்தால் வள்ளல் பெருமான் மீது உள்ள அன்பால், அருட்பா மேல் உள்ள அன்பால், இந்த ஜோதி ஜெயபால் இங்கே பாட இருக்கிறார்கள். வள்ளலார் மேல் உள்ள அன்பால், அருட்பாவின் மேல் உள்ள அன்பால் இங்கே ஜோதி ஜெயபால் அவர்கள் பாட இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அன்பால் அவர் பக்கம் செவி கொடுப்பீர்களே. ஆனால் அந்த உற்சாகம் அவரை மேலும் மேலும் வளர்க்கும் என்கின்ற செய்தியையும், அந்த இளைய தலைமுறைக்கே உரிய ஒழுக்கமும் இருக்கிறது, அவரிடம் பணிவும் இருக்கிறது. எப்பவுமே பணியுமாம் பெருமை, அணியுமாம் சிறுமை தன்னை வியந்து. அதனால அந்த யார் ஒருவர் பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். வள்ளல் பெருமான் அவர்களை உயர்த்துவார். அந்த அளவிலே இசைக்கு மயங்காதவர்களே இல்லை, இசைக்கு இசையாதவர்களே இல்லை. ஏன்னு கேட்டா, நஞ்சுமலும் பாம்பினையும் நடம்பயனை செய்வது. இசை என்னெல்லாம் செய்யும்? தமிழிசை அதுவும் சொல்லவே வேண்டாம். தமிழிசைக்கு எவ்வளவு மிகப்பெரிய, அது நேற்று சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டா, பூம்பாவை எழுப்புனதிலிருந்து பாம்பு கடித்து சின்ன திருநாவுக்கரசர் அவர் எழுப்புனதிலிருந்து எல்லாமே தமிழிசை தானே இல்லையா? நான் வேற அதுக்கு மேலே தாண்டி போக முடியாது. ஆனால் அதுக்குள்ள ஒரு சிரமம் இருக்கு. தமிழுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றதோட தான் நான் நின்றுக்கணும். வெண்கடல் நீராகும், வெள்ளலும்பு பெண்ணாகும், வந்த மத வேடம் வணங்கிடுமே சந்தமட பாடுவார் உள்ளுருகி பாடும் தமிழிசைக்கு நீருலகில் உண்டோ நிகர். உள்ளுருகி பாடும் தமிழிசைக்கு நிகராக எதுவும் இல்லை. அந்த அளவிலே தமிழிசையை உண்மையிலேயே ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் புராணம் கடந்த மதுரையில் ஒருத்தர் எனக்கு இசையாக பாடுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார். பெருமானே இறங்கி வந்தார். தமிழிசையோட நீ போய் இருக்காங்களான்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. தமிழ்னு சொன்னாலே அமுது மட்டும் இல்லை, தமிழ்னு சொன்னாலே தெய்வீகம். வள்ளல் பெருமான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த தமிழ் மண்ணில் என்ன பிறக்க வச்சியே அதுக்கே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுவார்.
தமிழை பேச வச்சு படிக்க வச்சு தமிழ் சார்ந்த நிலையில என்னை கொண்டு வந்திருக்கியே அதுக்கே நன்றி அப்படின்னு சொல்லுவார். அப்ப தமிழிசையை கேட்கணும்னா அது யாருக்கு வாய்த்திருக்கோ அவர்கள் தான் கேட்பார்கள். சிவபுண்ணியம் உடையவர்கள் மட்டுமே அந்த தமிழ் இசையை கேட்டு ரசிப்பார்கள். அதை தவிர்த்து வேற ஏதோ ஒண்ணு இல்லை, அது வேற இது வேற. உங்க உள்ளத்துக்குள்ள போகணும், உங்க உயிருக்குள்ள போகணும், உங்களுக்கு உரிய ஒரு நல்ல கதியை கொண்டு செய்யணும் அப்படின்னா அது தமிழிசை தான் செய்யும். கடவுளை உங்ககிட்ட கொண்டாந்து காமிக்கணுமா? காதலாயி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதம்மை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அது மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உங்கள்கிட்ட பெருமான் எப்படி வருவார்? அப்படியே வேதமாக வருவார், கீதமாக வருவார். அந்த அளவிலே இந்த மாலை பொழுதை அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய அவருடைய திருவடிகளை வணங்கி உங்கள் திருவடிகளையும் வணங்கி நீக்கி பேச நினைக்க பயந்து இசை மழை தொடங்கலாம் என்கின்ற விண்ணப்பத்தை அழைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இறைவனுக்கே
பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ வானை ஒரு மாட்டாமோ வன் பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ வானை ஒரு வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ பெரிய மலையை ஒலி சிறகினால் குங்குற அசைக்குமோ பச்சீர தூர் துரும்பினால்
தாயிலாரின் நெஞ்சகம் தளர்ந்தே தந்தையும் திரு சந்நிதி அடைந்தே தாயிலாரின் நெஞ்சகம் தளர்ந்தே தந்தையும் திரு சந்நிதி அடைந்தே தாயிலாரின் நெஞ்சகம் தளர்ந்தே வாயிலாரென இருக்கின்றீரெல்லாம் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லி கோயிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த உணர்த்தினீர் எந்தன் உரையறீரோ கோயிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த உணர்த்தினீர் எந்தன் உரையறீரோ கோயிலாது நல் தொண்டருக்கருள்வான் பொங்கு சீர் ஊற்றி உருடையீரே பொங்கு சீர் ஊற்றி உருடையீரே தாயிலாரி நெஞ்சகம் தளர்ந்தே. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்யல்வேன். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்யல்வேன். எவ்வாறும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் எந்தை நினதருட்புகழை
பேசுறது அறிவு தெரியும். தொண்டை கட்டிக்கிறது நல்லா தொண்டை கட்டிக்கிட்டு பாடல் பார்த்து தான் வந்தது. அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்